Hey guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட நாளைக்கு ஃப்ரைடே எப்படி அனலைஸ் பண்ணலாம், அதாவது 10ஆம் தேதி எப்படி அனலைஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நேத்து போட்ட பிளான் வந்து இன்னைக்கு சக்சஸ் ஆயிருக்கா, கரெக்டா அதே மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு 100% நடந்திருக்கு. நம்ம மெம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பரான ப்ராஃபிட் வந்து இன்னைக்கு நம்ம புக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா வந்து ஒவ்வொரு டீட்டெயிலுமே வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா சொல்லுங்க, லைக் பட்டனை வந்து தட்டிருங்க ஒரு தட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டில 15 மினிட் சார்ட்ல இருக்கும். இப்போ வந்து 15 மினிட் சார்ட்ல இருக்கும். 15 மினிட் சார்ட்ல தான் வந்து நம்ம எப்பவுமே அனலைஸ் பண்ணுவோம். நான் வந்துட்டு பியூரா பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஆர்டர் ஃப்ளோ வச்சு வந்து நான் லைவ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணுவேன். அனலிஸ்ட் வந்துட்டு நான் பிரைஸ் ஆக்ஷன் படி லெவல்ஸ், சப்ளை, டிமாண்ட் ஜோன்ஸ் வச்சு ட்ரேட் பண்றேன். ஓகேங்களா? எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸும் வந்து நம்ம யூஸ் பண்றது கிடையாது. ஓகே, ஸோ நேத்து போட்டு வச்சிருந்தேன் இந்த லைன்ஸ் எல்லாம் கூட அப்படியே இருக்கு. நேத்து வீடியோ பார்த்துட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். நான் கிளியர் கட்டா சொல்லியிருந்தேன், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு இல்லைங்களா, இதை பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும் கால்ஸ் இருப்போங்க. இங்க இருந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தானா ஃபால் ஆகி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சின்னதா ஒரு சப்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு 41,140 461 இருக்கு. அதை பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா 41,200 உங்களுக்கு அல்டிமேட் டார்கெட்டா வச்சுக்கலாம் சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்து 41,200 டார்கெட் வந்து நமக்கு அச்சீவ் ஆயிடுச்சு. சூப்பரான ப்ராஃபிட்டும் வந்து இன்னைக்கு பேங்க் நிஃப்டில புக் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துடலாங்க ஒரு 5 மினிட்ஸ். இது வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு டெலிகிராம் குரூப் வச்சிருக்கேன், பிரீமியம் டெலிகிராம் குரூப். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராமும் வந்து பிரீமியம் டெலிகிராம் குரூப்ல வந்து நான் ட்ரேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அது வந்துட்டு இந்த எக்ஸல் சீட்ல நான் மெயின்டைன் பண்ணிருக்கேன். ஸோ நேத்து பாத்தீங்கன்னா நம்ம 3 ட்ரேட் கொடுத்தோம், அதுல வந்து 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி 1 தான் டார்கெட் ஆச்சு. நேத்து லாஸ் பண்ணியிருந்தோம். பட் இன்னைக்கு வந்துட்டு சூப்பரா 3 ட்ரேட் கொடுத்துருந்தோம். 3மே வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மார்னிங்கே வந்துட்டு ஒரு புட் சைடு ட்ரேட் கொடுத்துருந்தோம். உங்களுக்கு 3,750 கேபிட்டல் போட்டீங்கன்னா 1,250 ப்ராஃபிட் பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் 2 0 ட்ரேட் ஷேர் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 45 ரூபாயில ஒன்னு கால் ஒன்னு புட்டு வந்து சொல்லியிருந்தோம். 10.26 இன்னொன்று வந்து 12.20. உங்களுக்கு நீ கிளியரா என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருவோம். உங்களுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா 25 ருபீஸ் சாரி 100 வரைக்கும் போயிருக்கா. 100 and 140 போயிருக்கா. உங்களுக்கு 1000 ருபீஸ் போட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டபுள் ஆயிருக்கு உங்களுக்கு வந்து மணி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பிரீமியம் குரூப். இந்த குரூப்ல பாத்தீங்கன்னா வந்து கிளியரா வந்து உங்களுக்கு ஹீரோ கால், உங்களுக்கு என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், உங்களுக்கு டார்கெட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டார்கெட் அச்சீவ்ட் ஆச்சுன்னா அச்சீவும் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அடுத்த ட்ரேடும் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே நேரத்தில் இந்த டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ ப்ரீமியம் குரூப் லிங்க் இருக்கு, அதுல போய் கிளிக் பண்ணி நீங்க பிளான் என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம ஃப்ரீ குரூப்லயும் வந்துட்டு இன்னைக்கு ஒரு ட்ரேடு ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ எப்பவுமே ஃப்ரீ குரூப்லயும் ட்ரேடு ஷேர் பண்ணுவோம், லைவ் மார்க்கெட்லயும் வந்து ஷேர் பண்ணுவோம். இப்போ வந்து ஃப்ரீ குரூப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரேடு வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்த பாருங்க. ஸோ ஃப்ரீ ஹீரோ ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் ட்ரேட் வந்து ஃப்ரீ குரூப்லயும் கொடுத்திருந்தேன். 41,600 கால், உங்களுக்கு என்ட்ரி வந்து 55 சொல்லியிருந்தோம். உங்களுக்கு டார்கெட் வந்து 80+ சொல்லியிருந்தோம். உங்களுக்கு சூப்பரான ப்ராஃபிட். உங்களுக்கு ரிஸ்க் வந்து 1,370 மட்டும் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம லாஸ்ட் வீக் மட்டும் பர்ஃபார்மன்ஸ் 71% வந்து நம்ம கொடுத்துருக்கோம். எவ்வளவு பர்சன்டேஜ்? 71%. அதாவது 24 கால்ஸ் கொடுத்து 17 டார்கெட் இட்டு 7 வந்து ஸ்டாப் லாஸ் இட்டு நம்மளோட எல்லா வீடியோஸ்லயுமே வந்து சொல்லிட்டு இருக்கோம். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. சரி வாங்க அனலைஸ் வீடியோக்கு போயிடுவோம். இப்போ வந்துட்டு நாளைக்கு பேங்க் நிஃப்டி கேப் அப் ஓப்பன் ஆறானா கேப் டவுன் ஓப்பன் ஆறானான்னு சொல்லி பாருங்க. ஸோ உங்களுக்கு ஃபிளாட்டே ஓப்பன் ஆயிட்டானா உங்களுக்கு நாளைக்கு 41,200 இருந்து சப்போர்ட் எடுக்கிறானான்னு பாருங்க. ஸோ இந்த சப்போர்ட் எடுத்தானா இங்கிருந்தே உங்களுக்கு மறுபடியும் மேல இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போற சான்சஸ்க்கு நீங்க கால் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதே வந்துட்டு உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆனா இந்த லோ இருக்கு இல்லைங்களா, இந்த லோ, அதாவது இந்த கேப் டவுன் ஆனா இந்த லோல இருந்து நீங்களுக்கு மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறானான்னு சொல்லி பாருங்க. 41,097 அப்படிங்கிற இந்த லோல இருந்து சப்போர்ட் எடுத்தானா, அதாவது 41,100 இருந்து உங்களுக்கு மறுபடியும் கால் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். நீங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு டார்கெட் இருக்கும். 41,461 வரைக்கும் நீங்க வந்துட்டு டார்கெட் வச்சுட்டு நீங்க கால் சைடு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த லோ பிரேக் அவுட் பண்ணா இன்னுமே வந்துட்டு ஃபர்தரா ஹெவியான ஃபால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 40,800 வந்து உங்களுக்கு ஒரு டார்கெட்டா வச்சுட்டு நீங்க வந்துட்டு புட் சைடு வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுதான் கேப் டவுனுக்கான பிளான். நம்ம எப்பவுமே வந்துட்டு கேப் டவுன், கேப் அப் அண்டு ஒரு பிளாட், இந்த மாதிரி 3 பிளான் பண்ணுவோம். இதுல வந்து கேப் டவுனுக்கான பிளான் இது 2 இருந்தா, ஸோ உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருந்து உங்களுக்கு
ஃபால் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா வந்திருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு பிரேக் அவுட் கொடுக்க முடியாம இங்கிருந்து ஃபால் ஆயிருக்கா. கரெக்டா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த 41,671 அப்படிங்கிற இந்த லெவல பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும் கால் சைடு போங்கன்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு கிளியரா வந்து இங்க டபுள் டாப் வந்து தெரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்த ஹை ஸ்விங் ஹை. ஸோ இங்க வந்துட்டு உங்களுக்கு டபுள் டாப் வந்து கிளியரா வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த நெக் லைன் வந்து நாளைக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு அல்டிமேட்டா இவ்வளவு டார்கெட் வச்சுட்டு நீங்க 40,600 வரைக்குமே வந்துட்டு ஃபாலோ ஆகலாம். இன்னும் பேங்க் நிஃப்டி கிளியரா 40,600 அப்படிங்கிற வரைக்குமே ஃபாலோ ஆகலாம். ஸோ நாளைக்கு வந்துட்டு கொஞ்சம் வேரிஸ் மோட்லயே இருங்க. எப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்பதான் வந்துட்டு நீங்க ஒரு நல்ல ஒரு கால் சைடு போகணும். அதுவும் இந்த 41,671 வந்துட்டு அதாவது 41,700 வச்சுக்கோங்க. 41,700 பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் கிடைக்கும். அது வரைக்கும் வந்து உங்களுக்கு அப் மூவ்மெண்ட் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட நாளைக்கு ட்ரேடிங் பிளான். சரி வாங்க இப்போ நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான் பார்த்துருவோம். நிஃப்டிலையும் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு கிளியரா இந்த இடத்த இது வரைக்கும் போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நம்மளுக்கு திரும்புவான்னு நினைச்சோம். பட் ஆனா உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு இங்கிருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து உங்களுக்கு கிளியரா ஃபாலோ ஆகி உங்களுக்கு நம்மளுடைய டார்கெட் வந்து 17,600 வரைக்குமே வந்து டச் ஆயிட்டான். ஓகேங்களா? 17,600 வரைக்குமே வந்து டச் ஆயிட்டா. ஸோ நாளைக்கு கேப் அப் ஆர் கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆகிறான்னு சொல்லி பாருங்க. ஸோ உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா 17,550 தான் அடுத்து நம்மளுக்கு சப்போர்ட். ஸோ என்ன பண்ணிக்கிறீங்க 17,550 இருந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து மேலே போனோம்னா 17,650 டார்கெட்டா வச்சுட்டு கால் சைடு போங்க. ஸோ அதையும் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்கன்னா 17,750 வந்து உங்களுக்கு அடுத்த டார்கெட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேப் டவுன் கான் பிளான். ஸோ ரெண்டாவது என்ன பண்ணிக்கலாம்னா அதே 17,550 பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு 17,466 அப்படிங்கிறது வந்து அடுத்த டார்கெட்டா வச்சுட்டு நீங்க புட் சைடு வந்து போய்க்குங்க. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. ஸோ நிஃப்டியோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பட் பேங்க் நிஃப்டி வந்து ஃபாலோ ஆச்சுன்னா நிஃப்டி கண்டிப்பா வந்து ஃபாலோ ஆகும். ஸோ அதனால நீங்க நிஃப்டிலையும் வந்துட்டு பேங்க் நிஃப்டியும் ஒரே மாதிரி எப்போ மூவ்மெண்ட் கொடுக்குதோ அப்போ வந்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அதுவும் அப் சைடு இதுவும் அப் சைடு போனா மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. அது டவுன் சைடு இது அப் சைடு போச்சுன்னா வந்து ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா ரொம்பவே வந்துட்டு கொஞ்சம் இதா இருக்கும், ட்ரேட் பண்ற கஷ்டமா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இதுவுமே வந்துட்டு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இங்க கிரியேட் ஆகி உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கா. ஸோ இன்னுமே வந்து ஃபாலோ ஆகல. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் படி இன்னும் டார்கெட் வந்து உங்களுக்கு 17,500 எல்லாம் இருக்கு. ஸோ 500 கீழே வரைக்கும் இன்னும் அதாவது 466 நாளைக்கு வரைக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எப்போ கால் சைடு போய்க்கலாம்னா 17,650 வந்து கேப் அப் ஓப்பன் ஆகி இங்க சஸ்டைன் ஆகி மேலே போனோம்னா மறுபடியும் வந்து இந்த 17,000 இந்த ஹை இருக்கு இல்லைங்களா 17,764. ஸோ இதை டார்கெட்டா வச்சுக்கோங்க. ஸோ இதை டார்கெட்டா வச்சுட்டு நீங்க கால் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்கிருந்து மறுபடியும் உங்களுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ மறுபடியும் இங்கிருந்து வந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆனா நீங்க புட் சைடு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய சப்ளை டிமாண்ட் ஜோன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல இந்த சப்ளை டிமாண்ட் ஜோன்ஸ் எல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்களும் உங்க சார்ட்ல மார்க் பண்ணி வச்சுட்டு ஒரு நாள் ட்ரேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லெவல்ஸ் நல்லா ஒர்க் ஆகும். நீங்க எந்த ஒரு இண்டிகேட்டருமே வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து நாளைக்கோட நிஃப்டியோட பிளான். ஸோ உங்களுக்கு ஒரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல ஃப்ரீ டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். நீங்க டவுட்ஸ்னா கூட கேட்டுக்கலாம். அதே பிரீமியம் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதுல போயிட்டு என்ன பிளான் வேணுமோ டெய்லி பிளான், வீக்லி பிளான், மந்த்லி பிளான் முதற்கொண்டு இருக்கும். நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பை.